அனைவருக்கும் வணக்கம். திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மாவட்ட நிர்வாகம் பேராசிரியர் நாகராஜன் அறக்கட்டளையும் சேர்ந்து அறிவியல் சார்ந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று எப்படி தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கி பல்வேறு திட்டத்தை கொண்டு வந்திருக்கார். அதில் ஒரு பகுதியாக அப்படின்னு கூட இதை சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக ஒரு அற்புதமான ஒரு அறிவியல் கண்காட்சின்னு சொல்லக்கூடாது, திருவிழான்னு கூட சொல்லக்கூடாதுன்னு கேட்டால் அறிவியல் சார்ந்த ஒரு அடித்தளத்தை அமைக்கக்கூடிய ஒரு இடம் என்று நம்ம சொல்ல வேண்டும். ஸோ இது எங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை. நாங்களும் இன்றைக்கி அதை நோக்கி தான் போகிறோம். கான்ஸ்டியூஷன் அதானே சொல்லுது, ஒவ்வொரு சிட்டிசனையும் வந்து சயின்டிஃபிக் டெம்பரோடு உருவாக்க வேண்டும் தான் நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா. ஸோ அதை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு. ஸோ நம்மளுடைய இந்த மாவட்டத்தினுடைய மாண்புமிகு அமைச்சர்கள் பெரியவர் ஐபி அவர்களும் நம்முடைய சக்கரபாணியன் அவர்களும் அதே போன்று இந்த பகுதியை சார்ந்திருக்கிற எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க, நல்லா நடக்குதுப்பா, ஒரு 7 நாளாக நடக்குதுதான், இங்கே வந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஏற்கனவே நான் இது ஆரம்பிக்கிற அன்றைக்கி வந்திருக்க வேண்டும். நான் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சென்னை வந்தனால திருச்சி வந்தனால என்னால் அது வர முடியல. பட் எப்படியும் மாறன்ட்ட சொன்னேன், நான் கண்டிப்பாக நான் வந்து ஃபைனல் டே அன்றைக்கி நான் கண்டிப்பாக நான் வந்துடுவேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஹாப்பி. இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு அண்ட் காலேஜ் லெவல் ஸ்டூடெண்ட்ஸு டெக்னாலஜி ரிலேட்டடாக கொண்டு போகுது, ஸ்பேஸ் ரிலேட்டடாக இங்கே வந்து அவங்களுக்கான அறிவை கொண்டு போகுது, ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் மூலமாக நம்ம வந்து ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை வந்து இங்கே வழங்கியிருக்காங்க. 7 நாட்கள் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் உங்களுக்கே தெரியும், ஒரு துடிப்பான ஒரு இளைஞர். இன்றைக்கி அவர் கிட்டத்தட்ட 70,000க்கும் மேற்பட்டவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. சார் நிறையா பப்ளிக் வருவாங்க, நாங்களே எதிர்பார்க்கல, ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க எங்களுக்கு தெரியும், பட் பப்ளிக்கே நிறைய பேர் வந்தது எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னாங்க. ஐம் ஸோ ஹாப்பி. ஏதோ வெறும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து ஒரு மாநிலத்துடைய தலைநகரத்தில் நடக்காமல் இந்த மாதிரி ஒரு இன்டர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டிலையும் இதை நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதை வெற்றிகரமாக அதை ரொம்ப நடத்திக்காமல். ஸோ இந்த இன்டீரியர் லெவலையும் என்னுடைய அறிவியல் சார்ந்த பிள்ளைங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கின்றதுக்கு இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு திண்டுக்கல் மாவட்டம் ஒரு சிறந்த உதாரணமாக அமைந்திருக்குது என்று நான் சொன்னேன். உள்ளபடியாக எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நிறையா இப்போ நாங்கள் வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷன் சார்ந்து ஸ்கூல் எஜுகேஷன் சார்ந்து நம்ம நிறையா நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஸ்கூல் லெவலில், பிளாக் லெவலில், ஸ்டேட் லெவலில் நாங்கள் பண்ணியிருக்கோம். நேஷ்னல் லெவலில் போய் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உதாரணத்துக்கு கிருஷ்ணகிரியை சார்ந்திருக்க நிதிஷ்னு ஒரு பையன் நேஷ்னல் லெவலில் போய் ஃபஸ்ட்டு ப்ரைஸ்லாம் வாங்கிட்டு தான். ஸோ நமக்கான பொட்டென்ஷியல் ஜாஸ்தி இங்கே நமக்கு வந்து இப்போ பாடம் சொல்லி தரதுன்னு சரி, சிலபஸ்லேருந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் போட்டித் தேர்வுகள் யூபிஎஸ்சியில் கரெக்டு செகண்ட் 6th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்டேட் புக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனால போதும், அவ்வளோ கேள்விகள் அதை சார்ந்தாலும். ஸோ அறிவியல் சார்ந்து வித்தவுட் எனி காம்ப்ரமைஸ் நாங்கள் வந்து இதை நாங்கள் வந்து கொண்டு போயிட்டு தான் இருக்கோம். கிராமப்புறத்தில் இப்போ அவங்க கரெக்டு சார் இந்த அறக்கட்டையெல்லாம் சொன்னாமல் கிராமப்புறத்தில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்களை அடுத்த கட்டத்திற்கு இந்த மாதிரியான நிறையா என்ஜிஓஸ் அந்த மாவட்டம் பண்ணும்போது அதை மேபி இன் ஃபியூச்சர் அதில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்களை சென்னைக்கு வரவழைத்து அங்கே இருக்கக்கூடிய டெக்னாலஜி வைஸ் இருக்கக்கூடிய முக்கியமான பீப்புளெலாம் வரவழைச்சு அவங்கள உத்வேகப்படுத்தணும்னு சொன்னால் இன்னும் அது சிறப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நமக்கு வந்து கலை திருவிழாங்கிற விதத்தில் நம்ம வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு நடத்தி சென்னையில் வந்து கலையரசன் கலையரசி அப்படிங்கிற ஒரு விருதுலாம் கொடுக்குறோம். ஏன் இன் ஃபியூச்சரில் அறிவியலுக்கான அரசன் அறிவியலுக்கான அரசின் கூட விருதை கூட நம்ம கண்டிப்பாக நம்ம கொடுக்கலாம். உள்ளபடியே அது ஒரு மோட்டிவேட்டாக இருக்க வேண்டும். அதனால தான் பல பணிகள் இருக்குதுன்னு சொன்னால் நம்ம ஒரு தடவைனாச்சும் வந்துட்டு போனாச்சும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும்னு நினச்சோம். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, எங்களோட டீச்சர்ஸுமே சரி, எங்களை பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பியானாங்க. உள்ளபடியே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. தேங்க்யூ. ரெடியா? தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர்கள் ஒவ்வொரு விதமான முன்னெடுப்புகளை அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் இளைய சமுதாயம் கல்லூரி முடித்த இளைய சமுதாயமாக இருந்தாலும் அவர்களை ஊக்கப்படுத்துகின்ற விதமாக அறிவியல் சார்ந்து பல்வேறு விதமான நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கு நம்முடைய திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம், நம்முடைய மாவட்ட கலெக்டர் சாரும் பேராசிரியர் நாகராஜன் அறக்கட்டளை சார்பாக இந்த 2 பேரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 நாட்களாக ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு கூட சார்ட்ட கேட்டிருந்தேன். மோர் தென் 70,000 இருக்குமா சார்? நாங்கள் பேசி சொன்னேன் சார். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்த்தே கிட்டத்தட்ட 80,000 மேலே வந்திருப்பாங்க. இது இல்லாமல் எங்களுக்கு மோர் தென் 20,000 to 25,000 வந்து பப்ளிக்கே வந்து பார்வையிட்டு போயிருக்காங்க. நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு என்று அவர் இங்கே எடுத்து சொல்லியிருக்கார். அப்படியே பெருமையாக இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட மோர் தென் 2,000க்கு மேற்பட்ட இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 பெஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி எங்களுடைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சார்ந்து இன்றைக்கி நிறைய அங்கே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதிலையும் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா தொடர்ந்து ஒரு முதல் நாளே நான் வந்திருக்க வேண்டியது, அன்றைக்கே நம்முடைய மாவட்டத்துடைய
மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் நம்முடைய ஐயா ஐபி அவர்களும் அண்ணன் சக்கரபாணி அவர்களும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்களும் எப்போ வரீங்க ரொம்ப அருமையாக அதை ஏற்பாடு செஞ்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ நான் கண்டிப்பாக நான் வராமல் இருந்துட மாட்டேன். சிஎம் வராங்க, அதனால் வர முடியும். நான் கண்டிப்பாக இன்றைக்கி வந்தே ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் எனக்கு நேரடியாக வந்து நான் எல்லாத்துமே பார்வையிட்டிருக்கிறேன். ஸோ ஐஎஸ்ஆர் சார்ந்திருக்கின்ற அந்த பஸ்ஸு கிட்டத்தட்ட ஒரு அட் த மேக்ஸிமம் ஒரு 3 நாட்கள் தான் அதை கொடுப்பாங்களாம். பட் அதை மீறி இங்கே இருக்கக்கூடிய அந்த வரவேற்பை பார்த்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னார், சார் இங்கே கிட்டத்தட்ட இது வரைக்குமே 60,000-70,000 பேர் பார்த்துருக்காங்க, ஒரு நாளைக்கு 8,000 பேர் பார்க்குறாங்கும்போது சரி நீங்களே ஒரு 7 நாளும் வச்சுக்கோங்கன்னு சொல்லுகின்ற அளவிற்கு இது வந்துருக்கு. அப்படியே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு நம்முடைய திண்டுக்கல் மாவட்டம் ஒரு முன்னுதாரணமான ஒரு மாவட்டமாக மாறி இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்படியே அவ்வளோ பெருமையாக இருக்கின்றது. எங்களுடைய பிள்ளைங்களாம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது ஒவ்வொரு சென்சார் சார்ந்து, சார் இது வந்து மோஷன் சென்சார், சார் இது வந்து டெம்பரேச்சர் சென்சார், சார் இது அப்படின்னு ஒவ்வொன்றா ஒரு ஆல்கஹால் டிடெக்ட் பண்ணுறதுக்கான சென்சார் சார்ங்கிற அளவுக்கு அந்த குழந்தைங்க அதை படித்து வச்சுட்டு ஒவ்வொரு டயோடு சார்ந்து எங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலேருந்து ஒவ்வொரு விதத்துலையுமே நம்முடைய சமுதாயத்துக்கு பயன்படுகின்ற விதமான ஒரு கண்டுபிடிப்பு, அந்த எண்ணம் இருக்குது பார்த்தியா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகத்தான் அந்த பிள்ளைங்க இன்றைக்கி அதை செஞ்சுருக்கிறாங்க. ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் வாட்டரை நம்ம எப்படி நம்ம சேவ் பண்ண வேண்டும் என்கிற விதத்துலையெல்லாம் அந்த குழந்தைங்களுடைய அந்த சிந்தனையே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் அதை நான் பார்ப்பேன் நான். ஸோ அதை கூடுதலாக ஊக்கப்படுத்துகின்ற அளவுக்கு நம்முடைய மாவட்ட நிர்வாகம், நம்முடைய பேராசிரியர் நாகராஜன் அறக்கட்டளை சார்ந்து இன்றைக்கி இந்த முன்னெடுப்பு எடுத்திருக்கார்கள். உள்ளபடியாக அவங்க அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளும். கண்டுபிடிப்பு மட்டுமல்ல, கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது சார் அப்படிங்கும்போது அவங்களுக்கான ஸ்டார்ட் அப் சார்ந்திருக்கக்கூடிய அறிவையும் அது சார்ந்திருக்கின்ற எக்ஸ்போஷரையும் வழங்குகின்ற ஒரு பணியாகும். அதை இங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஸோ வேலை வாய்ப்பை உருவாக்குதலிலிருந்து நம்முடைய ஸ்டேட்டுக்கான ஒரு பெருமையாக இந்த பிள்ளைங்கள்லாம் செஞ்சுருக்கிறது உள்ளபடியே எங்களுக்கு அது பெருமைக்குரிய நிகழ்வாக தான். கல்வியில் வந்து இவ்வளோ தூரம் முன்னேற்பாடு பண்ணுறீங்க. ஆனால் இப்போ நேற்று வந்து அண்ணாமலை வந்து தமிழகத்தில் வந்து கல்வியில் வந்து இடைநிற்றல் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டு சொல்லியிருக்கேன். அதை எப்படி நீங்கள் சரி, இடைநிற்றலை பொறுத்தவரைக்கும் நான் திருப்பி நான் சொல்லிகிட்டே இருக்கேன். நான் ஒட்டுமொத்த இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வந்து இடைநிற்றல் வந்து 0%. அதே மாதிரி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் 7.7%. ஓவரால் நேஷனல் ஆவரேஜாக 14% இருக்கும்போது நம்ம வந்து படிப்படியாக நம்ம குறைச்சிட்ருக்கோம். இடைநிற்றல் அப்படிங்கிறது இந்த மாதம் எண்டு வரைக்கும் என்ன அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கி 4 நாள் எங்கள் பசங்க யாரும் ஸ்கூலுக்கு வராமல் இருந்தாங்கன்னா அவங்க திருப்பி கொண்டு போய் கூட்டிகிட்டு வந்து ஸ்கூலில் சேர்க்க வேண்டிய பணியை எங்களுடைய டீச்சர்ஸும் அங்கே மாவட்ட கலெக்டர் சார்லேருந்து எல்லாமே செஞ்சுட்ருக்காங்க. ஸோ அன்றைக்கி யாரும் வரலங்கிறத வச்சுட்டு இடைநிற்றல் அப்படிங்கிறது வந்து கணக்கிடக்கூடாது அப்படிங்கிறது வந்து நாங்கள் வந்து இது ஆன்கோயிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது நான் பல முறை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நேற்று கூட அவருடைய அறிக்கையை நான் பார்த்துருக்கேன். நான் இது சார்ந்து துறை சார்ந்து அதுக்கான ஒரு ரிப்ளையும் கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம். திருக்குறள் சொல்லியிருக்காங்க சார், தமிழகத்தில் மொத்தம் 6,000 பிரைமரி ஸ்கூலில் வந்து ஹெச்எம்ஸ் இல்லை. இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் 25க்கும் மேற்பட்ட பிரைமரி ஸ்கூலில் வந்து சிங்கிள் டீச்சர் தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன சார் சொல்லுங்கள்? ஹெச்எம்ஸை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே நமக்கு வந்து வழக்குகள் உங்களுக்கு நிலவில் இருக்குது. எல்லா தலைவருக்கும் தெரியும் இது சார்ந்து யார் விமர்சனம் பண்ணுறாங்க, யார் கேட்குறாங்க அப்படிங்கும்போது எங்களுக்கு மட்டும் என்ன ஆசை இல்லையா, எல்லாத்தையும் ஹெச்எம்ஸ் போடுறோம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய சீனியர் டீச்சர்ஸ் வந்து இப்போ ஆக்டிங் ஹெச்எம்மாக நாங்கள் போட்டிருக்கோம். அந்த வழக்கு முடிஞ்சது என்று சொன்னாங்கன்னா கடகடன்னு எல்லாத்தையுமே நாங்கள் போட்டுருவோம். மோர் தென் 2000க்கு மேலே இருக்குது. அதை கண்டிப்பாக நாங்கள் செஞ்சுருக்கோம். சார்